அனைத்து கால்நடை தோழர் அனைவருக்கும் வணக்கம். இந்த வீடியோல நம்ம என்ன பார்க்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, 2 தரமான ஜெர்சி மாடுகள் விற்பனைக்கு இருக்கு. இந்த 2 மாடுகள் எங்க விற்பனைக்கு இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, சேலம் மாவட்டத்துல வாழப்பாடிங்கிற இடத்துல அருள் டெய்ரி ஃபார்ம் இந்த 2 மாடுகள் விற்பனைக்கு இருக்கு. ஒவ்வொரு மாடல் நம்ம டீட்டெயில் பார்க்கலாம். கிட்டத்தட்ட அவங்ககிட்ட பார்த்தீங்கன்னா, ஒரு 20 டு 25 மாடுகள் எப்போதுமே இருக்கு. என்னென்ன விதமான மாடுகள் இருக்கு அப்படின்னு பார்த்தீங்கன்னா, ஹச்எப் மாடு, ஜெர்சி மாடு, ஹச்எப் கிராஸ், ஜெர்சி கிராஸ், நாட்டு மாடு கிராஸ் எல்லா விதமான மாடுகள் வச்சிருக்காங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா, தலையீத்து, 2 மாடுகள் அதிகமாக வச்சிருக்காங்க. யாராவது 3 மாடுகள் வேணும், ஒரு பெரிய சைஸான மாடு வேணும் அப்படின்னா வந்து 3 மாடுகள் வாங்கி கொடுத்துட்டு இருக்காங்க. சரி, நம்ம ஃபர்ஸ்ட் மாடை பத்தி பார்க்கலாம். தமிழ்நாடு ஃபுல்லா மாடு கொடுக்கலாம் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. ஃபர்ஸ்ட் மாடை பத்தி பார்க்கலாம். ஃபர்ஸ்ட் மாடு பார்த்தீங்கன்னா, இதோட பல்லு பார்த்தீங்கன்னா அரைக்கடை. இந்த மாடோட பால் கெப்பாசிட்டி எவ்வளவு சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 20 லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க. மாடோட ஈத்துன்னு பார்த்தீங்கன்னா 2 ஈத்து. இந்த மாடு கண்டையினா எத்தனை நாள் பிடிக்கும் அப்படின்னு பார்த்தீங்கன்னா 8ல இருந்து ஒரு 10 நாள் வரை பிடிக்கும் அவங்க தெளிவா சொல்லிட்டாங்க. மாடோட பை அரை பை தான் வச்சிருக்கு. முழு பை வச்சுன்னா நடக்க முடியாத அளவுக்கு பை வைக்கும் அப்படிங்கிறத அவங்க தெளிவா சொல்லியிருக்காங்க. மாடு வீடியோல எந்த அளவு தெரியல, நேர்ல பார்த்தீங்கன்னா அவ்வளவு பெருங்கூட்டன பெரு வர்க்கமான மாடு. மடியை பாருங்க, மடியில் இருக்க நரம்போட்டங்கள் பாருங்க, காம்போட இடைவெளி எப்படி இருக்கு, காம்பு எப்படி இருக்கு, எவ்வளவு சுருக்கு இருக்கு அப்படின்னு பாருங்க. எவ்வளவு சுருக்கு இருக்கு. ஃபுல் சுருக்கு வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடு அந்த அளவு பை வைக்கும். சரிங்களா, இந்த சுருக்கு ஃபுல்லாவே மடி வச்சுன்னா அந்த அளவு தோரணையை பை வைக்கும். மாடோட நடைய பாருங்க, எந்த அளவு ஊக்கமா நடக்கு. நீங்க நடைய பார்த்தா தெரியும், கால்சியம் பிரச்சனை அந்த மாதிரி பற்றாக்குறைகளே இல்லை. அந்த அளவு நல்ல ஊக்கமா நடக்கு. மாடோட காம்பு இடைவெளி நல்லாவே இருக்கு. இது எல்லா கிளைமேட்டும் தாங்குங்க. எந்த கிளைமேட்டா இருந்தாலும் சரிதான். தட்பவெப்பநிலை தாங்கக்கூடிய மாடு, மழையா இருக்கட்டும் வெயிலா இருக்கட்டும் எல்லா கிளைமேட்டும் தாங்கக்கூடிய மாடு. அதே மாதிரி குணம்னு பார்த்தீங்கன்னா ரொம்ப சாதுவான மாடு. யாருனாலும் அவுத்து கெட்டலாம் வைக்கலாம், எந்த வித பிரச்சனை இல்லை. முட்டுமோ வைக்குமோ அப்படின்னு நீங்க பயப்படுத்துற ரொம்ப சாதுவான மாடு, ரொம்ப அமைதியான மாடு. அதே மாதிரி தீவன தண்ணிக்கு எப்படி இருக்குன்னு பார்த்தீங்கன்னா, நீங்க என்ன இறைகள் கொடுத்தாலும் சரிதான், என்னென்ன தீவனங்கள் கொடுத்தாலும் சரிதான், அது பாட்டில் சாப்பிடும், பிரச்சனையே கிடையாது. சரிங்களா, இந்த மாடு வேணும் அப்படின்னா நீங்க வீடியோட நம்பருக்கு ஃபோன் பண்ணி கேளுங்க. மாடோட பிரைஸ் எவ்வளவு சொல்றாங்கன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 84,000 சொல்றாங்க. நேரில் வந்து நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் தெளிவாக சொல்லியிருக்காங்க. அவங்க வந்து வியாபாரி சொல்கிற வேலை வந்து ஃபிக்ஸட் ரேட்டு கிடையாது. நம்ம நேரில் போய் நம்ம எவ்வளோத்துக்குள்ளே பார்கன் பண்ணி பேச முடியுமோ அவ்வளோத்துக்குள்ளே நீங்கள் பார்கன் பண்ணி பேசி மாடு வாங்குறது ரொம்ப நல்லது. மாடு வாங்க போகிறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா மாடை காலையில் போய் பார்த்து அந்த மாடு எப்படி நடக்கு, அந்த மாடோட குணங்கள் எப்படி இருக்குது, அது எல்லாமே தீவனத்தில் எப்படி சாப்பிடுது எல்லாமே பார்த்து மாடு வாங்குறது ரொம்ப நல்லது. அடுத்த மாடை பற்றி நம்ம பார்க்கலாம். ரெண்டாவது பார்க்குற மாடுன்னு பார்த்தீங்கன்னா ஒரு மோட்டி டைப்பான மாடு. சரிங்களா, மோட்டி டைப் அப்படின்னு பார்த்தீங்கன்னா கொம்பு இல்லாத மாடை தான் மோட்டி டைப்னு சொல்லுவாங்க. இந்த மாடோட டீட்டெயில் பார்த்தா அந்த மாடு அரைக்கடை. அந்த மாடோட பால் கெப்பாசிட்டி எவ்வளோ சொல்லியிருக்காங்கன்னு பார்த்தீங்கன்னா 18 லிட்டர் பால் சொல்லியிருக்காங்க. அந்த மாடோட ஈத்து 2வது ஈத்து. இந்த மாடு கண்டினா 8ல இருந்து ஒரு 10 நாள் வரை பிடிக்கும் அப்படின்னு சொல்லியிருக்காங்க. அரை பை தான் வச்சிருக்கு, முழு பை வச்சா மாடு நல்லா தோரணையாக பை வைக்க அவங்க தெளிவாக சொல்லியிருக்காங்க. மாடோட ப்ரைஸ்ன்னு பார்த்தீங்கன்னா ரூபாய் 79,000 சொல்கிறாங்க. நேரில் வந்து நம்ம அனுசரித்து கொடுக்கலாம் அப்படின்னு தெளிவாக சொல்லிட்டாங்க. இந்த 2 மாடுமே ஜெர்சி கிராஸான மாடுனால இந்த மாட்டில் எஸ்என்எஃப் ஃபேட்டுக்கு நம்ம வந்து கவலைப்பட தேவையில்லை. சரிங்களா, இந்த மாடுக்கு 2 மாட்டுக்குமே எஸ்என்எஃப் ஃபேட் நல்லாவே இருக்கும். அதே மாதிரி இந்த மாடை பாருங்க, மோட்டி டைப்பான மாடு. ஒரு சில மாடுனால பெண்கள் யாரும் பயப்பட மாட்டாங்க. சரியா, கொம்பு இருக்க மாடுக்கு ஒரு சிலர் வந்து பயப்படுவாங்க, ஆனா மோட்டி டைப்பான மாடுக்கு யாரும் பயப்பட மாட்டாங்க. அதே மாதிரி இந்த மாடோட நடைய பாருங்க, எந்த அளவு ஊக்கமா நடக்கு. அதே மாதிரி ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி எந்த அளவு இருக்கு அப்படின்னு நீங்க வெளியில பார்த்தாலே தெரியும். மடியில இருக்க நரம்போட்டமா இருக்கும், அடியில இருக்க நரம்போட்டமா இருக்கும். எந்த அளவு இருக்கு பாருங்க, நல்ல ஒரு வால் இறக்கத்தோட இருக்கு. இந்த மாடு வீடியோல எந்த அளவு தெரியல, நேர்ல பார்த்தீங்கன்னா நல்ல ஒரு பெருவர்க்கமான பெருங்கூட்டான மாடு. மடியை பக்கத்துல காட்டுறோம் எப்படி இருக்கு அப்படின்னு நீங்க பாருங்க. நரம்போட்டங்கள் பாருங்க, ஒவ்வொரு காம்புக்கு இடைவெளி எந்த அளவு இருக்குன்னு பாருங்க, எவ்வளவு சுருக்கு இருக்குன்னு பாருங்க. இவ்வளவு சுருக்கு இருக்கு, முழு சுருக்கு வச்சு அப்படின்னு பார்த்தீங்கன்னா அந்த நடக்க முடியாத அளவுக்கு அந்த மாடு பைக்கு எவ்வளவு சுருக்கு இருக்கு பாருங்க. இவ்வளவு சுருக்கு இருக்கு. 10 நாள் பிடிக்கணும் அந்த மாடு அந்த அளவு பை வைக்கும். சரிங்களா, பை வைக்கும் போது அந்த மாடோட தோரணை வேற லெவல்ல தெரியும். சரிங்களா, அதே மாதிரி இந்த மாடு குணம் நல்ல குணம். தீவன தண்ணிக்கு எந்தவித பிரச்சனை இல்லை. சரிங்களா, நம்ம பொதுவாகவே நம்ம என்ன சொல்றோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா, நம்ம மாடு வாங்க போறோம் அப்படின்னு பார்த்தீங்கன்னா நம்ம நேரில் போய் பார்த்து அந்த மாடோட குணங்கள் எப்படி இருக்குது, அதோட நடை எப்படி இருக்குது, தீவன தண்ணிகள் எப்படி சாப்பிடுது, பால் மாட்டில் பார்த்தீங்கன்னா பால் கறவை எப்படி இருக்குது, எல்லாமே நம்ம பார்த்து மாடு வாங்குறது ரொம்பவே நல்லது. நம்ம எப்போதும் எல்லா வீடியோவும் சொல்கிறோம். அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அவங்க விலை சொல்கிறாங்க, விலை நமக்கு தெரியும். இந்த மாடு எந்த அளவுக்கு எந்த மதிப்பில் காணும் அப்படிங்கிற நமக்கு தெரியும். தெரிஞ்ச அந்த விலைக்கு நம்ம வாங்குறது ரொம்பவே சிறந்து நான் சொல்லுவேன். சரிங்களா, இப்போ மழை டைம்னால நிறைய நண்பர்கள் மழை அந்த சேலம் மாவட்டம் அந்த ஏரியாவில் பார்த்தீங்கன்னா அதிகமான மழை பெஞ்சிருக்கு. மாடுகளை தயவு செய்து நனைய விடாதீங்க. சரிங்களா, நனைய விடாமல் மாடுகளை கெட்டுங்க. அதே மாதிரி பார்த்தீங்கன்னா அதிகமான பச்சை தண்ணி, வெறும் பச்சை தண்ணி மாடுகளுக்கு வைக்காதீங்க. அடர் தீவனம் நீங்கள் வைக்கணும்னு பார்த்தீங்கன்னா மாடுகளுக்கு லைட்டாக தண்ணி வச்சு அதை வந்து நீங்கள் வந்து மிக்ஸ் பண்ணி வைக்கிறது ரொம்ப நல்லது. அதிகமான தண்ணி வச்சுன்னா ஃபுல்லாகவே தொழு ஃபுல்லாகவே
யூரினாக வந்து அந்த மாடு இது பண்ணிடும். அதுக்கப்புறம் சதன்னு ஆயிரும் சரிங்களா. தயவு செய்து மாடுகளுக்கு வெறும் பச்சை தண்ணியை மட்டும் வைக்காதீங்க சரிங்களா. அடர் தீவனம் வைக்கும்போது அது தேவைக்கு பச்சை தண்ணி கொடுத்துரும். அடர் தீவனத்தில் மிக்ஸ் பண்ணி நீங்கள் கொடுத்தீங்க அப்படின்னா வயிறு ஃபுல்லாக இருந்த மாதிரி இருக்கும். பட் ஆனால் அதுக்கு வந்து அந்த அந்த சத்து வந்து ஃபுல்லாகவே சேராது. அந்த மாதிரி கொடுங்க சரிங்களா. பேஸ்ட் மாதிரி கொடுக்குறது ரொம்பவே நல்லது. இவங்ககிட்ட வந்து பார்த்தீங்கன்னா 20 to 25 மாடுகள் எப்போதுமே அவைலபிளாக இருக்குது. நீங்கள் நேரிலவே பார்த்து உங்களுக்கு என்ன விதமான மாடுகள் வேணுமோ, என்னென்ன மாடுகள் எல்லா விதமான மாடுகள் வச்சுருக்காங்க, என்ன மாடு வேணுமோ நீங்கள் நேரில் போய் பார்த்து மாடுங்க. ஒவ்வொரு மாடு பார்த்தீங்கன்னா அவங்க ரொம்ப கரெக்டாக செலெக்ஷன் பண்ணி தான் வாங்குறாங்க. குணம் பார்க்குறாங்க, மாடோட காம்பு இடைவெளி, காம்போட தூரங்கள் எல்லாம் பார்த்தா மாடு வாங்க